Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் என்பது தற்போது நிலை மாறி மீண்டும் பாலஸ்தீனம் வெர்சஸ் இஸ்ரேல்னு மாறி இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் உலக நாடுகள் ரொம்ப அமைதியா இருக்காங்க? பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு, இஸ்ரேல் என்பது ஒரு தனி நாடு என்பதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் இஸ்ரேலுக்குள் தான் பாலஸ்தீனம் இருக்கிறது என்று இஸ்ரேல் சொல்கிறது. தான் பிரச்சனை. ஈரானை தனிமைப்படுத்தினா மட்டும்தான் அவர்கள் இந்த சர்வதேச சிக்கலிலிருந்து விடுபட முடியும். அதற்குத்தான் அந்த சிரியாவை காரணம் காமிச்சு இன்னைக்கு ஈரானை தனிமைப்படுத்திட்டாங்க. ஈரானுடைய ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஹிஸ்புல்லாவோட யுத்த பிரகடனம் அப்படிங்கறத அறிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தத்தில் இருக்கு. ஆனால் ஹமாஸோட எந்த போர் நிறுத்தமும் இல்லை. பாலஸ்தீனம் இஸ்ரேலுடைய ஒரு பகுதி அல்லது ஒரு தனி மாநிலம் அப்படின்னு வந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி நெதன்யாஹு சொல்றாரு. முழுமுற்றாக பாலஸ்தீனத்தை அழிக்கக்கூடிய திட்டத்துல இஸ்ரேல் இருக்கா? அதுதான் அந்த அடியாள் கூட்டம் தான் ஜியோனிஸ்டுகள். அதுதான் இன்னைக்கு ஆட்சி பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ட்ரம்ப். அவர் நான் ஆட்சிக்கு வந்தா யுத்தம் நடக்காதுன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்கிற உத்தரவு அமெரிக்கா கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு பெரிய நெருக்கடியை கொண்டு சேர்த்திருக்கிறார். இப்பொழுது எளிதாக பாலஸ்தீன மக்களை நீங்கள் கொல்ல வாய்ப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். யுத்த காலத்துல பல்வேறு பத்திரிகையாளர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க செய்திகள். நேற்று 88 பேரில் சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் யாருமே கேட்கலையே. வருகின்ற இந்த 15 நாட்கள் மிகப்பெரிய மோசமான சூழலை பாலஸ்தீனம் சந்திக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு உணவில்லாமல், மருந்து இல்லாமல் சாவது என்பது ஒரு பக்கம், குண்டுமலை பொழியப்பட்டு சாவது என்பது ஒரு பக்கம், முழுமையாக பாலஸ்தீனம் அழிக்கப்பட்டு விடும். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம் தோழர். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த 2 நாட்டுக்கான ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஒரு 15 மாதங்களுக்கு மேலாக ஒரு முடியாத ஒரு போர் என்பது சூழல் இருக்கு. குறிப்பாக நேற்றைக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை, ஒரு அழிவை ஒரு பாலஸ்தீனம் சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் என்பது தற்போது நிலை மாறி மீண்டும் பாலஸ்தீனம் வெர்சஸ் இஸ்ரேல்னு மாறி இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் உலக நாடுகள் ரொம்ப அமைதியா இருக்காங்க? கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த யுத்தம் 15 மாதம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனத்துடைய விடுதலைக்காக அந்த மக்கள் போராட்டிட்டு இருப்பது நமக்கு தெரியும். பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு, இஸ்ரேல் என்பது ஒரு தனி நாடு என்பதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் இஸ்ரேலுக்குள் தான் பாலஸ்தீனம் இருக்கிறது என்று இஸ்ரேல் சொல்கிறது. இதுதான் பிரச்சனை. கிட்டத்தட்ட 45,000 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 15 மாதத்தில். குறிப்பாக குழந்தைகள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 45,000 பேரில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள், அப்புறம் பெண்கள். நேற்று நீங்கள் சொன்னீங்க 88 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவல். 88 பேர். 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார். சமீபத்தில் நம்ம செய்தி படித்தோம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்த நிறுத்தம் டிக்ளேர் பண்ணாங்க. லெபனானுக்கு பக்கத்தில் இருக்கிற சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்த ஆட்சியவே மாற்றி அங்கிருந்த ஒரு புரட்சி குழு ஹயாத் அல் தக்ரீருங்கிற ஒரு அமைப்பு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதை இஸ்ரேல் ஆரம்பத்தில் வரவேற்றது. ஆனாலும் சிரியாவுடைய இராணுவ கிடங்குகள் எல்லாம் யுத்தம் நடத்தினாங்க. இப்பொழுது ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தான் லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பார்க்கணுன்னா, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை அது ஒரு உள்நாட்டு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டது. சர்வதேச நாடுகள் அதை உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு பார்த்தாங்க. அது 2 நாடு பிரச்சனையாக பார்க்கல. அதனால தான் தொடர்ச்சியாக காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக குண்டு வீசினாலும் அது உள்நாட்டு பிரச்சனையாக பார்க்கப்பட்டதன் காரணமாக எந்த நாடுகளும் தலையிடலை. ஆனால் ஈரான் அதை அப்படி பார்க்கல. முஸ்லீம்களை இவர்கள் தாக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் ஹிஸ்புல்லாவை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து
இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் ஏமான்ல ஹவுதி படையினர் அதுவும் அங்கே இருந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தினாங்க. அது ஒரு மிகப்பெரிய திருகு வழியாக இஸ்ரேலுக்கு இருந்தது. அது எப்படி போயிடுச்சுன்னா, இந்த இஸ்புல்லா இஸ்ரேல் பிரச்சனை என்பது கடைசியில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையாக மாறியது. எஸ், ஈரான் வந்து இங்கே அடித்தாங்க, திருப்பி இவங்க போய் ஈரான் அடித்தாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்த பொழுது உலக நாடுகள் தலையிட்டன. அமெரிக்காவே ஏனென்றால் அமெரிக்காவை யோசிச்சாங்கன்னா 2 நாடுகளுக்கு சண்டையின் போது அவர்களுக்கான ஆதரவு நாடுகள் களத்துக்கு வரும். ஆமாம், ஈரானுக்கு ஆதரவான நாடு ரஷ்யா, சைனா, துருக்கி இவர்கள் களத்துக்கு வர ஆயத்தப்பட்டார்கள். இப்போ இது ஒரு சிக்கலை கொடுத்தது. அப்போ என்ன செய்யணும்? ஈரானை தனிமைப்படுத்தினா மட்டும்தான் அவர்கள் இந்த சர்வதேச சிக்கலிலிருந்து விடுபட முடியும். அதற்குத்தான் அந்த சிரியாவை காரணம் காமிச்சு இன்னைக்கு ஈரானை வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. ஈரானுடைய ஹிஸ்புல்லா இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லாவோட யுத்த பிரகடனம் என்பதை நிறுத்தம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறுத்தத்தில் இருக்குது. ஆனால் ஹமாஸோட எந்த போர் நிறுத்தமும் இல்லை. ஹமாஸ் இருப்பது பாலஸ்தீனத்தில். ஹமாஸ் என்பது பாலஸ்தீன விடுதலை இயக்கம். அவர்கள் சொல்லப்போனால் பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்பவர்கள். ஆனால் எந்த விதத்திலையும் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகு பாலஸ்தீனத்தை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம். இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா, பாலஸ்தீனம் இஸ்ரேலுடைய ஒரு பகுதி அல்லது ஒரு தனி மாநிலம் அப்படின்னு வந்தால் பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லி நெதன்யாகு சொல்கிறார். முழுமுற்றாக பாலஸ்தீனத்தை அழிக்கக்கூடிய திட்டத்தில் இஸ்ரேல் இருக்கா? அதுதான் என்னன்னா, பாலஸ்தீனத்திலிருந்து தான் இஸ்ரேல் பிரிந்து ஒரு நாடாக மாறியது 1948. இஸ்ரேலிருந்து பிரியலை. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை பிரித்து தான் இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, பாலஸ்தீனம் என்பதே கிடையாது, அது மொத்த இஸ்ரேல், அகண்ட கிரேட்டர் இஸ்ரேலுங்கிறாங்க. ஆமாம், அகண்ட இஸ்ரேலோட பாலஸ்தீனமும் இஸ்ரேலின் ஒரு அங்கம் தான் என்கிற அடிப்படைக்கு வர்றாங்க. அதை நான் வந்து எப்படி இவங்க ஏற்றுக்குவாங்க? நேற்று சொல்லியிருக்காங்க, இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாங்கள் தரமான கல்வியை கொடுப்போம், அவர்கள் சுதந்திரமாக நடமாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வார்த்தையை நெதன்யாகு சொல்கிறார். ஆனால் ஹமாஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலாக சுதந்திர பாலஸ்தீனத்துக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பு. அதற்காக பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. சமீபத்தில் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் ஈரானில் வச்சு. ஹிஸ்புல்லாவோட தலைவர் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். ஏன் வந்து சொல்லப்போனால் சில மாதங்களுக்கு முன்பு பாலஸ்தீனுடைய அந்த ஹமாஸுடைய தலைவராக பொறுப்பேற்ற யஹ்யா சின்வார் அவர் கொல்லப்பட்டார். அதெல்லாம் நம்ம அந்த வீடியோ கூட வெளிவந்துச்சு. நேற்று ஹமாஸுடைய பாதுகாப்பு வளைய செயலாளர், அவர் தான் அந்த பாதுகாப்புக்கான அரணை அமைப்பவர், நயீம் காசிம்ங்கிறவர் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எங்கே இருந்தார்னா, அங்கே ஐநாவுடைய அந்த சமாதான பாதையில் தங்கியிருந்தவர். அதாவது ஒவ்வொரு யுத்தம் நடக்கும் பொழுதும் ஒரு சமாதான பாதை என்று ஒன்று இருக்கும். ஆமாம், அதாவது ஒரு பொதுவாக அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஆட்கள் இருப்பாங்க, செஞ்சிலுவை சங்கம் இருக்கும், ஹியூமானிட்டேரியன் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. யுத்தத்தில் காயப்பட்டவர்கள் அதாவது உடல் உறுப்புகள் இழந்தவர்கள் அங்கே கொண்டாந்து சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த இடத்துல தங்கியிருந்த ஒருத்தர் தான் இந்த காசிம் நயீம். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் போர் விதிமீறலாச்சு. கண்டிப்பாக போர் விதிமீறல். அதனால தான் சர்வதேச நீதிமன்றம் நெதன்யாவுக்கு பிடிவாரன் கொடுத்திருக்கிறது. அவருக்கும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோ கேலண்ட் அவர் இப்பொழுது இல்லை. இப்போ இஸ்ரேல் காட்ஸ்னு ஒருத்தர் தான் இருக்காரு. இவருக்கு பிடிவாரன் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க இஸ்ரேல். உன் பிடிவாரன்லாம் தூக்கி வச்சுக்கோன்னு. ஏன்னா நீ வந்து விதிமுறல் பண்ணுற. அதையும் மீறித்தான் நேற்று வந்து காசிம் நயீம் கொல்லப்பட்டிருக்கிறார். இது எந்த சர்வதேச ஊடகமும் பேசலை. அவர்களை பொறுத்தவரை இது உள்ளுக்குள் நடக்கின்ற விஷயம். எந்த நாட்டோடும் அவர்கள் வந்து போரிடலை. ஈரானோடு நடக்கும் வரை அவர்கள் வந்து கவனம் இருந்தது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் வந்தால் அது உலக யுத்தமாக மாறிவிடுமோ என்ற பயம், அச்சம் இருந்தது. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுடைய ஆதரவாளர். ஆமாம், சொல்லப்போனால் அவர் வந்து இந்த இஸ்ரேலுடைய அந்த ஒரு பிரிவு தான் ஜியோனிசம். ஆமாம், அவர்கள் உண்மையான இஸ்ரேல்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது. யூதர்களுக்காக வேலை பார்க்கின்ற ஒரு கூட்டம், ஜியோனிஸ்டுகள், அடியாள் கூட்டம் தான். அந்த அடியாள் கூட்டம் தான் ஜியோனிஸ்டுகள். அதுதான் இன்றைக்கி ஆட்சி பண்ணுது.
அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ட்ரம்ப். தானும் ஒரு ஜியோனிஸ்ட்னு சொன்னார். அவர் மகளையே வந்து திருமணம் செஞ்சிருக்கிறவர் இஸ்ரேலை சார்ந்தவர் தான், அந்த குலுஸ்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் அதனால் வந்து அவர் ப்ரோ இஸ்ரேல் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் யுத்தம் நடக்காதுன்னாரு. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்கிற உத்தரவு அமெரிக்கா கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஜனவரி 20க்கு முன்பாகவே பாலஸ்தீனத்தில் இருக்க இந்த பிரச்சனை முடிக்கப்பட வேண்டும், அழிக்கணும்னு பார்க்குறாங்களா? பிரச்சனையை முடிக்கணும்னா அது முக்கியமாக முழுமையாக அழிக்கணும். ஒன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக மக்கள் மாறணும், இல்லை அழிக்கப்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இது வெளிப்படையாக தெரியுது. இதை இன்னைக்கு எந்த சர்வதேச நாடுகளும் பேசலை. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளே இதை பற்றி பேசலையே. இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா பேசலை, இஸ்லாமிய நாடுகள் பேசலை, மத்திய கிழக்கு நாடுகள் பேசலை, ஓஐசின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு அது பேசலை. அந்த மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நேற்று மட்டும் 88 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் பலர் அகதி முகாமில் தங்கியிருப்பவர்கள். அங்கே போய் கொண்டு போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன போய் சொல்லுவது? சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மதிப்பதில்லை, சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த பிடிவாரண்டை மதிப்பதில்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு ஒரு இன அழிப்பு பாலஸ்தீனத்தில் நடக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழல் தான் இது எங்கே போய் முடிய போகுது தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஈரான் மட்டும்தான் அதை துடிப்பாக எதிர்த்தாங்க. இப்போ ஈரானையும் அவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய சர்வதேச சதியை பின்புலமாக வைத்து சிரியாவில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சிரியாவில் வந்து இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, ஏற்கனவே இருந்த ஒரு ஆட்சியாளர் ஈரானுக்கு நெருக்கமாக இருந்தார் ஆசாத், அவர் இன்னைக்கு ரஷ்யாவில் அவர் வந்து தப்பிச்சு ஓடிட்டார். இன்னைக்கு இருக்கின்ற இந்த தக்ரீர் அமைப்பினர் வந்து ஈரானுக்கு எதிரானவர்கள் தான். இந்த அமைப்பு அவங்க இன்னைக்கு வந்து அந்த ஆட்சியை மொசாட் பண்ண வேலை, யார் பண்ண வேலையோ, ஆனால் மொத்தத்தில் ஒரு சர்வதேச சதி இருக்கு. சர்வதேச சதி கண்டிப்பாக இருக்கு, யார் பண்ணாலுமே. காரணம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த யுத்த முடிவை அது நகர்த்தியது. ஒன்று, அந்த 13 மாதம் இந்த சிரியாவில் எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ள லோக்கல் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வந்து எப்பொழுது யுத்த நிறுத்தம்னு சொல்லி அறிவிச்சாங்களோ சொன்ன ஒரே மாதத்தில் ஆட்சி மாற்றம். இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறது? அதனால் வந்து இது ஈரான் தனிமைப்படுத்த விட்டது, அதன் மூலமாக ரஷ்யா அமைதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா தன்னுடைய நண்பன் ஈரானை அடித்தா தான் ரஷ்யா வரும். அவங்க வந்து பாலஸ்தீனத்திலேயே ஹமாஸையும் அடித்தா இஸ்ரேல் வரும், ஈரான் இது ரஷ்யா வரப்போகிறது கிடையாது. அப்போ அது பிரச்சனை முடிஞ்சது. ஹமாஸுக்கு யார் ஆதரவு? இன்னைக்கு ஹமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானால ஏன் உதவி செய்ய முடியாத சூழல் இருக்கு? ஈரானுக்கு உதவி செய்ய முடியாத சூழல் இருக்கிற இன்னைக்கு யமானில் இருக்கின்ற அந்த ஹூதிகள் தான் இன்னைக்கு அடிக்கிறாங்க. அவர்களுக்கும் இன்னைக்கு வேறு மாதிரியான நெருக்கடி கொடுத்து நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. இந்த சூழல் இன்னைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு பெரிய நெருக்கடியை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது. இப்பொழுது எளிதாக பாலஸ்தீன மக்களை நீங்கள் கொல்ல வாய்ப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். 45,000 பேர் கடகடன்னு கொண்டாங்க 10 மாதத்தில். அதுக்கப்புறம் ஈரானும் மற்ற நாடுகள் வந்ததுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டது, சமீப காலமாக நிறுத்தப்பட்டது. 1-2 பேர் இது பண்ணாங்க, அது யுத்தம் வேறு மாதிரி போச்சு, இஸ்ரேலுக்கு நெருக்கடி வந்துச்சு. 3 பக்கமும் இஸ்ரேலுக்கு நெருக்கடி. நெதன்யாகு தலை தப்புமாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து குண்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது மாறி முழுக்க இஸ்ரேல் வந்து சுதந்திரமாக எடுத்திருக்காங்க. இப்போ சுதந்திரமாக பாலஸ்தீன மக்களை கொள்வதை யாரும் கேட்க மாட்டாங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. யுத்த காலத்தில் பல்வேறு பத்திரிகையாளர்களும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் நேற்று 88 பேரில் சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, சர்வதேச பத்திரிகையாளர்கள், சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய 1-2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த காசிம் நயீமோடு சேர்ந்து சில சர்வதேச ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் யாருமே கேட்கலையே. ஏமானில் இவர்கள் வந்து சில தினங்களுக்கு முன்பு இங்கிருந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடித்ததில் உலக சுகாதார நிறுவனமான WHO தலைவராக இருக்கிற டெட்ரஸ் மைரேலில் தப்பினார் செய்தி வந்துச்சு. அவர் மிக கடுமையாக இஸ்ரேலை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்ட செயல் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இது எதாச்சியான செயல் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எதாச்சியான செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு நடப்பதாக தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பேஜரை வச்சு வெடிகுண்டு நாங்கள் தான் இப்போ ஒத்துக்கிறாங்க. இதே சொல்லலை, பேஜர் அட்டாக் நாங்கள் தான் செய்தோம் என்று இன்னைக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறாங்க.
இஸ்ரேலில் வைத்தான் பேஜரே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சதி வலை பின்னப்பட்டு எல்லாமே யாருக்குன்னா பார்த்தா பாலஸ்தீன மக்களை கொலை செய்வதற்குங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு. ஓகே. அவர்களுக்கு இந்த நிலப்பரப்பு வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அவர்களில் பெரும்பாலான மக்களை கொலை செய்து விட்டால் அந்த நாடு ஒரே நாடாக மாறிவிடும், அகண்ட இஸ்ரேல் பிறந்து விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை நோக்கி தான் இன்றைக்கி நகர்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக ஜனவரி 20க்கு முன்பாக பெரும்பாலான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற மாதிரியான செய்தி கசியப்படுகிறது. ஓகே. அது உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றன என்பதுதான் வேதனையான செய்தி. ட்ரம்ப் அதிபர் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து போரே நடக்காது, இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான போர் நடக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதே போல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான ஒரு போர் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் வந்து போர் தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மற்ற நாடுகளும் ஏன் இதில் அமைதியாக இருக்காங்கங்கிற ஒரு மர்மமாக தானே இருக்கு. அதாவது இவர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன முக்கியமான செய்தி, நான் வந்தால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்காதுங்க. அது செய்த போல தான் இது வந்து நான் வந்தால் ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அதற்கு முன்பாகவே ஆயுதங்களை கொடுத்தாங்க. இவர் பதவிக்கு வந்த உடனே ரஷ்யாவுடைய அதிபர் வாழ்த்து சொன்னார். வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். மூன்றாவது, ரஷ்யாவுடைய நண்பராக இருக்கின்ற ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு ரஷ்யா சொன்னாங்க. பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்கா. பல்வேறு தடவை வெளியுறவு செயலர் போனார். இது நடந்தது. இன்னொரு விஷயத்த சொன்னார், நான் வந்தால் இஸ்ரேலில் எந்த யுத்தம் நடக்காதுன்னாரு. அது ஒன்றும் யுத்தம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டால் யுத்தம் நடக்காது. அதான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. முழுமையாக பாலஸ்தீனம் அழிக்கப்பட்டு விடும், அதற்கான வேலை நடக்குதா சொல்கிறாங்க. இந்த வருகின்ற இந்த 15 நாட்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலை பாலஸ்தீனம் சந்திக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று ஒரே நாளில் 88 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 200 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒன்று, மருந்து கிடையாது, உணவு கிடையாது. இப்போ அந்த மனிதாபிமான வழின்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமானிட்டேரியன் வழியாக தான் மருந்துகள் வரும். இங்கிருந்து எகிப்திலிருந்து காசா வழியாக வரக்கூடிய வழி இன்றைக்கி முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டது, இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இன்றைக்கி உணவில்லாமல் மருந்து இல்லாமல் சாவது என்பது ஒரு பக்கம், குண்டுமலை பொழியப்பட்டு சாவது என்பது ஒரு பக்கம். இன்றைக்கி தலைவர்கள் யாரும் இல்லை, ஹமாஸை வழிநடத்துவ தலைவர்களும் இப்போ யாரும் இல்லை. கடைசியாக இருந்த இந்த காசிம் நயீம் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் சிலர் வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த ஊரில் இல்லை. அப்போ இது எப்படி போகுதுன்னா, ஹமாஸையும் அங்கே இருக்கின்ற மக்களையும் பிரிக்கின்ற வேலை நடக்குது. இப்போது எங்களை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் பிரிச்சுக்கங்க, ஹமாஸை ஆதரிக்க வேண்டாம். ஓகே. ஹமாஸ் பிடித்து வைத்திருந்த இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளுடைய நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? அதாவது பெஞ்சமின் நெதன்யாஹு என்ன சொன்னார்னா, இன்னும் 100 பேரை மீட்க வேண்டியிருக்குன்னு சொன்னார். ஆமாம். ஆனால் பலரும் வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நெதன்யாஹு தான் சொன்னார். சுரங்கங்களில் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்படி எந்த உடலையும் கண்டுபிடிக்கல. ஒரு 5 பேரை கண்டுபிடித்ததா சொன்னாங்க. சுரங்கங்கள் 5 உடல்கள் மட்டும். பெண்களும் வயதானவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டார்கள். ஆமாம், அது பார்த்தோம். இந்த 100 பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதான் முக்கியம். இந்த பனை கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியல. ஒருவேளை அவர்கள் தப்பித்து சென்றிருக்கலாம், அல்லது இறந்திருக்கலாம், அல்லது இந்த இவர்கள் போட்ட பாம்பில் கொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா சுரங்கங்களில் இருந்தவர்கள் மேலே பாம்பு போட்டால் அது எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை பற்றி உறுதியான தகவல் தெரியல. அல்லது கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களை வந்து இஸ்ரேல் மறைத்திருக்கலாம். ஏன்னா ஒரு காரணம் பாலஸ்தீனத்தை அட்டாக் பண்ணுவதற்கு வேணும், காரணம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் 100 பேரையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100 பேர் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து காரணம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் வந்து அந்த 100 பேரை மீட்க வேண்டும் என்று தான் நாங்கள் யுத்தம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்களுடைய இஸ்ரேலுடைய பிரஜைகள் 100 பேர் பாலஸ்தீனிய ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நீங்கள் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ அது இன்ன வரைக்கும் தெரியல, ஏன் இஸ்ரேல் கண்டுபிடிக்க முடியலன்னு. அப்போ அதை 15 மாதங்களாக எங்கே இருக்கான்னு இஸ்ரேலுக்கு தெரியலையா? அப்போ இது ஒரு சந்தேகம். பல்வேறு ஊடகவியலாளர்கள் நெதன்யாஹுவிடம் இந்த கேள்வி எழுப்புகிறாங்க. இது வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்பீங்க? பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸுங்கிறது ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவு. இதில் 100 பேர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, ஒன்று கண்டுபிடிக்கலாம். குறைந்தபட்சம் இவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள், அங்கே வந்து நீங்கள் சண்டை போடணும், ஆனால் அது கூட நீங்கள் கண்டுபிடி சொல்லலையே, அது ஒன்று. அப்போ இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. இரண்டாவது,
மொத்தமாக அழிக்கும் வரை இந்த 100 பேரை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, சர்வதேச பத்திரிகையாளர்கள். அதனால தான் நேற்று சர்வதேச பத்திரிகையாளர்கள் மேலே நெதன்யாகு கோபம் கொள்கிறார், எங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு. சர்வதேச பத்திரிகை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த செய்தியை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் என்ன செய்தியை அரசு கொடுக்குதோ அதை நீங்கள் போடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த பத்திரிகையாளர் மேல் கோபம் நெதன்யாகுக்கு வருகிறது, இந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இப்போ ஒரு காரணம் இல்லை. இந்த 100 பேரை காப்பாற்றுறதுக்காக முடியாது இஸ்ரேலால், அது பிரச்சனை இல்லை. ரொம்ப அழகான முறையில் அமெரிக்காவை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சர்வதேச விஷயத்தை அது ஒரு சதி பின்னப்பட்டு ஈரானை வந்து இந்த சீனுக்குள்ளே கொண்டு வராமல், ஏன்னால் ஈரான் ஒரு விக்ரஸாக வந்திருந்தா இது யுத்தம் வந்து இது வேற டைமென்ஷனுக்கு போயிருக்கும். அதை விரும்பலை, அதை தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அது எந்த மாதிரியான நிலைமையில ஈரான் இருக்குங்கிற தகவல் கூட வெளியே தெரியல. ஓகே, இப்போ ஈரானால உதவி செய்ய முடியாத நிலையா பாலஸ்தீனத்துக்கு? எப்படி உதவி பண்ணுவாங்க? நிலப்பரப்பு மூலமாக தடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு வந்து சிரியாவுக்குள்ளே வர முடியல. சிரியாவுடைய ஆட்சியாளர்கள் ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. ஆமா. லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா முடக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு உதவி குறைவாக இருக்கிறது. யுத்த பிரகடனால அவங்க வந்து இப்போ வந்து அவங்க யுத்தம் நேரடியாக பண்ண முடியாது. ஆமாம். ஏன்னால் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்த பிரகடனம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒரு டிக்ளரேஷனை மதித்து இப்போ வந்து அவங்க ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி இப்போ வந்து ஏமானுடைய அந்த ஹிஸ்புல்லாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, நீங்கள் நிறுத்திக்கிங்க. ஏன்னா எமான் இருக்கின்ற அந்த செங்கடலுடைய ஆதிக்கம் முழுவதும் ஹிஸ்புல்லாவுடைய இது ஹூதிகிட்ட இருக்குது. அங்கே வந்து உண்மையான ஆட்சியாளர்கள் வேற. ஆமாம். பகுதியை ஆட்சி செய்பவர்கள் இந்த குழுவினர் தான், ஹவுதிகள் தான். இவர்களுக்கு முழுக்க முழுக்க ஃபண்டு செய்தது ஈரான் தான் ஆரம்பத்தில். அவர்கள் வந்து அந்த ஆட்சியாளருக்கு எதிராக இருந்தாங்க. அந்த ஆட்சியாளர்கள் சவுதியுடைய சப்போர்ட்டில் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு பிரச்சனை. அதனால் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்லும்போது அது கேட்டுக்கலங்கிற மாதிரி போகுது. செங்கடல் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதன் மூலமாக சூயஸ் கால்வாயில் டார்கெட் பிரச்சனை வருங்கிற அந்த விஷயத்தெல்லாம் இப்போ வந்து அதை தனித்தனியாக இன்னைக்கு வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து எமானுடைய அந்த செங்கடல்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது இல்லை, குறைச்சிட்டாங்க. இல்லை அமெரிக்க கப்பல்களுடைய விஷயத்தில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த லிட்டன் ஆறு பகுதியில் அந்த ப்ளூ லைன் சொல்லக்கூடிய அந்த பார்டரில் இஸ்ரேலுடைய படைகள் பின்வாங்கி விட்டன. இப்போ லெபனானுக்குள் இஸ்ரேல் படைகள் கிடையாது. இது எல்லாமே என்னன்னா, நாங்கள் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம், நீங்கள் எதுவும் எங்களை பண்ணாதீங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம் என்றால், நாங்கள் எங்கள் பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிறோம், விட்டுருங்கன்னு. பாலஸ்தீனம் இன்னைக்கு தனிமைப்படுத்த விட்டது. இப்போ பாலஸ்தீனத்துக்கு நேரடியாக ஆதரவுன்னு சொல்லக்கூடிய எந்த நாடுகளும் இல்லை. ஆமாம், அது சொல்லலை. அவர்கள் இன்னைக்கு வந்து அவர்கள் பாலஸ்தீனில் இருக்கின்ற ஹமாஸுமே யுத்தத்துக்கு ரெடியாக இல்லை. காரணம், அந்த மக்கள் உணவுக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க, மருந்து இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து அவர்களை தாக்குதல் பண்ணுறாங்க, அகதி முகாமை தாக்குதல் பண்ணுறாங்க. இப்போ இது தொடர்ச்சியாக நடந்தால் இன்னும் ட்ரம்ப் பதவியேற்பதற்கின்ற இந்த 10 நாட்களுக்குள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகையாளர்கள் அனுமானிக்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. ரொம்ப நன்றி தொடர். குறிப்பாக ஒரு 15 மாதமாக ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிக கடுமையான ஒரு போர் சூழல் என்பது ஒரு பாலஸ்தீனம் பகுதியில் இருக்குது. ட்ரம்ப் அதிபரானா வேறொரு டைமென்ஷனுக்கு போகலாம் அல்லது பாலஸ்தீனமே அழிக்கப்படலாம் அப்படிங்கிறத பாலஸ்தீனத்துடைய கள நிலவரத்தை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. போர் நிறுத்தணும், அதுதான் வந்து சர்வதேச மக்களுடைய எண்ணமாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு நம்மளாலையும் ஊகிக்க முடியாத நிலைமையில தான் நாமளும் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு சமாதானம் ஏற்படணும், ஒரு போர் நிறுத்தம் வரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி.